பாடும்போது என்னோட
அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதோ அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதோ அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கோ உமக்கு சொந்தம் ஐயா. உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கடைசியா சொல்லுங்க, உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சேர்ந்து அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்பது தேவனுடைய கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாதது உடைய சுத்த கிருபை. உடைய சுத்த கிருபையினால் இதுவரைக்கும் எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை ஏந்தினீர், எங்களை காப்பாற்றினீர், எங்களை கனப்படுத்தினீர், எங்களை நிலைநிறுத்தினீர். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனியும் எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்று அல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் பிரயோஜனது ஒன்றையும் மறைக்காமல் மறுப்பாமல் மழுப்பாமல் எங்கள் மத்தியில் பேசி எம்மா ஒரு சீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணின தேவன் இந்த காலை வேளையிலும் வேத வசனமாகிய அப்பத்தை பிட்டு எங்கள் கண்களை திறந்து எங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமே. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை தாங்கினார், நம்மளை தப்புவித்தார், நம்மளை ஏந்தினார், நம்மளை காப்பாற்றினார், நம்மை கனப்படுத்தினார், நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆமே. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமே ஆமே. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தொடர்ந்து நம்ம கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார்.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி. இந்த பகுதி மட்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். அப்போ தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? சகாயம் பண்ண விரும்புகிறார். இந்த சகாயம் எப்படி இருக்கும், இந்த சகாயம் எப்படியெல்லாம் செயல்படும் என்று சொல்லி இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நம்ம கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அப்போ இதுவரைக்கும் சகாயம் பண்ணின தேவன் இனியும் நமக்கு சகாயம் பண்ண கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இது எல்லாருக்கும் பொதுவாய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஏசாயா 41:8 நம்ம வாசிச்சோம்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிறகு சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் சகாயம் பண்ண வேண்டுமோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு சகாயம் பண்ணுவார். யாராக இருந்தால்? ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார். ஆமென். அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும்? ஒரு ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன அடையாளம் என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக கவனித்து கடந்த வாரத்திலே ஆபிரகாமின் சந்ததி எங்கே இருப்பாங்க? எங்கே போவாங்க? ஆலயத்திற்கு போவாங்க. அதுதான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி கடந்த வாரத்தில் கவனித்தோம். எல்லாருக்கும் ஆலயத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்காது? விருப்பங்கள் இருக்காது. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் அவங்க எங்கே தான் போவாங்க? ஆலயத்துக்கு தான் போவாங்க என்று சொல்லி கடந்த வாரம் கவனித்தோம். ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஒரு ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? ஒரு ஆலயத்தினுடைய நிலைமை என்ன? ஒரு ஆலயத்தை ஏன் ஏற்படுத்துகிறார்? இந்த ஆலயத்தை தேவன் ஏற்படுத்துவதின் நோக்கம் என்ன என்பதை நாம் கடந்த வாரத்திலே விளக்கமாக கவனித்தோம். ஆமென். இஸ்ரவேலை அழிக்கும் போது ஆண்டவர் மிகுந்த அமைதியாக இருக்கிறார். ஒண்ணுமே என்ன செய்யல, சொல்லல. ஆனால் எருசலேமில் கையை வைக்கும் போது சொல்றார், போதும், நிறுத்து என்று சொல்லி அந்த ஒரு ஆபத்து ஒரு பிள்ளைக்கு வராதபடி, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாலேயோ இல்லை சத்துருவினாலேயோ எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்க வேண்டுமானால் அவங்க எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். தேவன் வைத்த சபையில் அவர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு ஆபத்தையும் நாம் சந்திக்காம, எந்த ஒரு ஆபத்தும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம, எந்த ஒரு இழப்புகளையும் இல்லாம நாம் ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் என்று கடந்த வாரத்தில் கவனித்தோம். ஆமென். இஸ்ரவேலுக்குள் இருந்தவங்க 70,000 பேர் செத்தாங்க. ஆனால் எருசலேமில் இருக்கிற ஒரே ஒரு நபர் கூட என்ன செய்யவில்லை? தேவன் அழிக்கிறதுக்கு விடவில்லை. அப்போ நாம் தேவ சமூகத்தில் இருந்தோமானால் எந்த ஒரு அழிவு வராமல் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும் என்று கவனித்தோம். ஆமென். இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருப்பாங்கன்னா, திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்று கவனிக்கிறோம். திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஒரு ஆபிரகாமின் சந்ததி விட்டு வந்த வாழ்க்கையை, விட்டுட்டு போன காரியத்தை, தூக்கி எறிஞ்ச காரியத்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விட்டு வந்த காரியத்தை அவன் என்ன செய்ய மாட்டார்கள்னா திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி என்று. அப்போ ஒருவேளை சாதாரணமான நாட்களில் நாம் விட்டு வந்த விக்கிரக ஆராதனைகளையோ, விட்டு வந்த பாவங்களையோ, விட்டு வந்த கிரியைகளையோ நாம் ஒருவேளை சற்று திரும்பி பார்க்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது என்றால் ஒரு சாதாரணமான நாட்களில், ஒரு சராசரியான நாட்களில். ஆமே ஆமே ஆமே. ஒரு சாதாரணமான நாட்களில்
நாம் ஒருவேளை நம்ம விட்டு வந்த விக்கிரக ஆராதனைகளையோ விட்டு வந்த பழக்க வழக்கங்களையோ நாம் என்ன செய்யாமல் இருக்கலாம், திரும்பி பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு ஆழமான ஒரு முக்கியமான நாட்கள், ஒரு விசேஷித்தமான நாட்கள் வரும்போது அந்த விசேஷித்தமான நாட்களிலே அவங்க திரும்பி பார்க்காமல் இருக்கார்கள் என்றால் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் திரும்பி பார்க்காமல் இருப்பதற்கான அடையாளம். ஆமே. கடந்த நாட்களில் எதெல்லாம் நம்ம வேணான்னு விட்டுட்டு வந்திருக்கிறோம்? கடந்த நாட்களில் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இது வேண்டாம், இது நமக்கு வேணாம், இது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, இது நமக்கு என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதமாக அமையாது, இது நமக்கு வேணான்னு எதையெல்லாம் நம்ம விட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் எதை விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதையெல்லாம் விட்டு வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கடந்த நாட்களில் எதெல்லாம் நமக்கு வேணாம், எதெல்லாம் நமக்கு வேணாம், நாள் பார்க்கறது வேணாம், குறி கேட்கறது வேணாம், ஜோசியம் பார்க்கறது வேண்டாம், கிளி ஜோசியம் பார்க்கறது வேணாம், ஸோ குறி கேட்கறது நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா? விக்கிரக ஆராதனை வேணாம், விபச்சாரம் நமக்கு வேணாம், இது நமக்கு வேணான்னு சொல்லி நம்ம விட்டு வந்திருக்கோம் இல்லையா? விட்டு வந்த எவ்வளோ பேர் இனி திரும்பி பார்க்காம இருக்கிறோம்? எதையெல்லாம் விட்டு வந்தோம்? பாவத்தை மட்டும் இல்லை, விக்கிரக ஆராதனை மட்டும் இல்லை, விபச்சாரத்தை மாத்திரமல்ல, நாள் பார்க்கறது, குறி கேட்கறது, ஜோசியம் கேட்கறது, பொருத்தம் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம கடந்த நாட்டில் செஞ்ச ஒன்று இல்லையா? நானும் செஞ்சோம், நீங்களும் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் செஞ்சேன், எனக்கு தெரியும் இல்லையா? நான் என்னவெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா? என்னவெல்லாம் நான் பிறகும் நான் வேலை செஞ்சேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு முக்கியமாக செவ்வாய்க்கிழமை தான் டியூட்டியை மாற்றுவேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச வேலை உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வேலையை மேக்சிமம் அதிகமாக சாங்கியம் பார்க்கறது இந்த வேலையில். ஏன்னா இது உயிர் சம்பந்தமான வேலை, உயிர் சம்பந்தமான வேலை. எனக்கு ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், உயிர் அதோட கதை முடிஞ்சு போச்சு, என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரன்னு சொல்ல வேண்டியதுதான். அந்த மாதிரி நேரம் இல்லையா? அது டிரைவராக இருந்தாலும் கண்டக்டர் இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலைமைகள், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரங்களில் பணிபுரியும் போது நான் ஆரம்ப நாட்களை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேதத்தை அறியலை, தேவனை அறியலை, தேவனை தெரியறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை என்னதான் காரியம் அவங்க சொன்னா கூட நான் டியூட்டி மாற்றவே மாட்டேன். பெட்ஷீட்டை இழுத்து போட்டின்னு அவனுக்கு உடம்பு சரின்னு சொல்லி அனுப்பிடுவேன். பெட்ஷீட்டை போத்தின்னு இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, யாராவது வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா கூட நான் பார்த்துன்னுக்கிறேன், காய்ச்சல்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கையை வச்சு பார்ப்பான், வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிடுவேன். என்ன செய்யவே முடியாது. எந்த டாக்டரும் தலைவலியும் வயிற்று வலியும் கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? ஆனால் ஜுரம் இருக்கிறத அப்படி கை வச்சு பார்த்தாலும் டே என்ன பட ஜில்லுக்கு ஜுரம் அடிக்கின்ற அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சான் இல்லையா? எந்த டாக்டராவது தலைவலிக்குது டாக்டர் இத்தனை பாயிண்ட் தலைவலி இவங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க? எந்த டாக்டர் எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலாம் இல்லையா? வயிற்று வலி வந்தா ஆமாம் இந்த பையனுக்கு என்ன செய்யுது, வயிற்று வலி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற டாக்டர் இருக்கிறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் தோத்திரம் தான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சபடிக்கு எனக்கு இருக்கிற அறிவின்படி அப்படி டாக்டர் இல்லை. இதை தான் கண்டுபிடிக்க முடியும், சில காரியத்தை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வயிற்று வலின்னு பிள்ளை சொல்லிச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எத்தனை பேர் ஆமாம் டே சும்மா சொல்கிற வயிற்று வலியே கிடையாது உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க? அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா? தலைவலிக்குன்னு கேட்டால் இல்லை, குளிர் அடிக்குதுன்னு கேட்டால் குளிர் ஐயோ குளிருது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ சொல்கிறேன் குளிருது அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை பேர் எல்லாம் குளிர் இல்லை சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு வேணால் சொல்லாமே தவிர உண்மையாக அக்யூரேட்டாக குளிர் இல்லைன்னு எந்த பிளட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லாது. எந்த பிளட் ரிப்போர்ட்டை சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளட் எடுத்து அளவு டெஸ்ட் பண்ணிவிட்டு இவருக்கு குளிர் இருக்கா, இவருக்கு தலைவலி இருக்கா, இவருக்கு வயிற்று வலி இருக்கா அப்படின்னு எந்த பிளட் ரிப்போர்ட் என்ன செய்ய முடியாது, எந்த ரிப்போர்ட்டும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சொல்லிடலாம். ஏன்னா சொல்ல பண்ணா அதெல்லாம் விட்டு வந்தாச்சு, அதெல்லாம் விட்டு வந்தாச்சு. அப்படி இல்லை, கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் படைத்தது நமக்கு நல்லதுக்கு, ஒவ்வொரு காரியத்தையும் படைத்தது நல்லதுக்கு. பகலை பார்த்தா நல்லதுன்னு கண்டா, இரவை பார்த்தா நல்லதுன்னு கண்டா இல்லையா? இரவை மட்டும் நல்லதுன்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் மென்டல் சுற்றின்னு கிடப்போம். பேசுகிறவன் முதல்ல கேட்குற முதல் கொண்டு மொத்தமே யாராக தான் இருப்போம், மொத்தமே மென்டலாக தான் இருக்கும் இல்லையா? நல்லா நான் சொல்ல ஒரு மாதம் நல்லா தூங்கலனா அவன் என்ன வந்துடுது, மன அழுத்தம் வந்து அவ்வளோதான். அவங்க ரோட்டில் பூரா மென்டலாக தான் சுற்றின்னு கிடக்கும் இல்லையா? அப்போ இரவை உண்டாக்குறது நல்லதுக்கா, நல்லதுக்கு. பகலை உண்டாக்குறது நல்லதுக்கா, நல்லதுக்கு. திங்களை உருவாக்குறது நல்லதுக்கா, நல்லதுக்கு. செவ்வாயை உருவாக்குறது நல்லதுக்கா, நல்லதுக்கு. காலங்களை உருவாக்குறது நல்லதா, நல்லதுக்கு. அமாவாசை உண்டாக்குறது நல்லதா, நல்லதுக்கு.
பௌர்ணமி உருவாக்குறது நல்லதா? எல்லாவற்றுக்கும் தேவன் எதுக்கு தான் படைச்சா? நல்லதுன்னு படைச்சா. அப்ப நல்லதுன்னு பார்த்ததை எல்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கும் போது திரும்பவும் நான் அதை நல்லதுன்னு எடுத்தேன்னா நான் யாரா இருக்க முடியாது? ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. ஆபிரகாம் சந்ததி இருக்கவே முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நல்ல நேரமும் நல்ல காலமும் பார்த்து இன்னைக்கு நான் அது வேண்டாம், எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா காலமும் நல்ல காலம் என்று சொல்லி அறிஞ்சு வந்திருக்கேன். எனக்கு திரும்பவும் நான் நல்ல நேரம், நான் என்ன சொல்றேன், நல்ல நேரம் நல்ல காலம் அப்படின்னு பார்க்காம இல்லை இதுக்கு ஒரு கெட்ட நேரம், இது ராகு காலம், இது யமகண்டம் அப்படின்னு நான் பார்க்குற நபராக இருந்தா நான் யாரா இருக்க முடியாது? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கவே முடியாது. ஆபிரகாமின் சந்ததி இல்லாதவர்கள் தான் விட்டு வந்ததை திரும்ப பார்ப்பார்கள். விட்டு வந்ததை திரும்ப பார்ப்பார்கள். விட்டு வந்த காரியம் எதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு இது எனக்கு வேணான்னு சொல்லி வந்திருக்கிறோமோ அதை ஒன்றை கூட நாம் என்ன செய்யவே கூடாது? திரும்பி பார்க்கவே கூடாது. அப்படி திரும்பி பார்த்தால் என்ன ஆயிடும்? தேவனுடைய சகாயம் நமக்கு கிடைக்காது. அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை. ஒன்று தலை போகாது, ஒன்று கழுத்து போகாது, கை கால் போகாது. என்ன போகும்? அவசரமான நேரத்தில் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் தேவனுடைய உதவி நமக்கு என்ன செய்ய போயிடும்? இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யணும்? ஆபிரகாமின் சந்ததி திரும்பி பார்க்கவே கூடாது. இதுக்கு ஆதாரமா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஆனா 5வது வசனத்திலிருந்து மட்டும் வாசிக்கலாம். 5, 6, 7. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, தன்னுடைய எலியேசரை அழைத்து என் பையனுக்கு என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும்ப்பா, நீ என்ன பண்ணு, ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை யார் கையில கொடுத்தாரு? அந்த வீட்டின் மூத்த கிட்ட கொடுத்தார் இல்லையா? இது ஒரு திருமண நிச்சயதார்த்தத்தில் பேச வேண்டிய ஒரு காரியம். ஆனால் ஒரு சின்ன அறிவுரை மட்டும் சொல்லிடுறேன். முதல் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில், அப்ப வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் பொண்ணு பார்க்க முடியாது, எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க முடியாது. நீங்க இருந்தாக்க தப்பு எடுத்துக்காதீங்க, பொதுவாக காமனா சொல்றேன், சரியா? சங்கடமா இருக்கு, திரும்ப ஃபுல்லா என்ன செய்ய முடியல, அப்படி ஃப்ரீயா பேச சங்கடமா இருக்கு. ஆனால் பார்த்துக்கோங்க, சரியா? வீட்டில் கிட்டத்தட்ட 318 பேர் யுத்தம் பண்ற வீரர் இருக்கிறாங்க இல்லையா? இவன் நல்லா ஜோம் பண்றவன், தம்பி நீ போ, என்ன பண்ணு, என் பையனுக்கு பொண்ணு பாருப்பா அப்படின்னு அனுப்பல இல்லையா? நீ இப்போ என்ன செய்ய, இவன் நல்ல திறமை உள்ளவன், இவன் நல்லா பாடுவான், இவன் நல்லா ஆராதனை பண்ணுவான், இவன் நல்லா ஜெபிப்பான், நீ இப்போ பாருப்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்லல இல்லையா? என்ன சொன்னாரு? தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது கேட்கணும். இந்த கிழவனை அனுப்பினா கிழவனுக்கு போய் நல்லா பொண்ணு தெரியுமா? இல்ல, வயசான கிழவனை போய் அனுப்புறாரு ஆபிரகாம். இவரே ஒரு கிழடு, இந்த கிழடு இன்னொரு கிழடை பிடிச்சி அனுப்புது இல்லையா? இதே ஒரு கிழடு இது இன்னொரு கிழடை பிடிச்சி என்ன செய்யுது? அனுப்புது. எதுக்கு? நீ போய் இந்த கிழவன் போய் என்ன பார்க்க போறோம்? இந்த கிழவனுக்கு என்ன தெரிய போகுது? இவருக்கு என்ன கம்ப்யூட்டர் தெரியுமா, நெட்டு தெரியுமா, கூகுள் தெரியுமா, இல்ல வேற என்ன தெரியும் இந்த கிழவனுக்கு? எதனா தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒட்டகம் மேய்க்க தெரியும் இல்லையா? என்ன மேய்க்க தெரியும்? இந்த ஒட்டகம் மேய்க்கிற கிழவனை போயிட்டு பொண்ணு பாருன்னு சொன்னா அவர் எந்த பொண்ணை பார்ப்பாரு? ஆனா அவருக்கு தெரியுது, வயதுல மூத்தவனுக்கு தான் அநேக அனுபவங்கள் தெரியும், அநேக அனுபவங்கள் தெரியும். அவருக்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் நாலேஜ் அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்ன இருக்கு? வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவு பள்ளம் மேடு இறக்கம் எல்லாவற்றையும் ஆத்த அனுபவத்தோடு கடந்து வந்த அந்த முதிர்ந்த அனுபவம் யாருக்கு தான் இருக்கும்? அந்த மூத்தவனுக்கு தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தெரியுது என்னது அப்படின்னா, நான் கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆனா எல்லாரை விட யாரை நியமிக்கிறார்னா அந்த வயதில் மூத்தவனை அழைத்து அவன் சொல்றான், என் பையனுக்கு என்ன செய்யணும்? நான் திருமணம் பார்க்கணும்ப்பா, நீ என்ன செய்யணும்? நீ போயிட்டு ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பொண்ணை பாருன்னு சொல்லல, அது நிறைய அர்த்தம். இப்போ அங்கே போனால் அது கல்யாணம் செய்ய மாறிடும். இப்போ அங்கே போகலாம், சரியா? அப்படி சொல்லும் போது தான் இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, என் பையனை செய்யக்கூடாது, நீ போய் அந்த பொண்ணை பார்த்து இங்கே கூட்டிட்டு வந்துரு, இங்க நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கு அவர் கேட்கிற கேள்விதான் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்ப 5வது வசனத்திலிருந்து, அதற்கு அந்த ஊழியக்கார் எலியேசர் அந்த இடத்து பெண்ணு, ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப அபூர்வமா இருக்குது இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப அபூர்வமா இருக்கு. என்ன பொண்ணு பையனையே பார்க்காத கல்யாணம் பண்ணிக்க வான்னு கூப்பிட்டா எந்த பொண்ணு வரும்?
இன்னைக்கு என்ன விரும்புகிறோம்? நாங்கள் நல்லா பேசணும், நாங்கள் நிறைய பேசணும், நாங்கள் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்றும் உனக்கு தெரிஞ்சாதானே புரிஞ்சுக்கிறதுக்கு. உனக்கு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, புரிகிற அளவுக்கு மூளை இல்லைன்னு நான் சொல்லுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா? திரும்பி சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஆனால் சொல்கிறேன் சரியா? புரிகிற அளவுக்கு என்ன இல்லை, மூளை இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுக்கு வேத ஆறாரங்கதா அது எப்படி சொல்லலாம் கேட்காது, என் தனிப்பட்ட கருத்து. விருப்பம் வந்தால் எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுடு, ஒன்று இது பண்ணிக்க வேண்டாம் சரியா? மூளை இருந்தால் அவன் காதலிக்கவே மாட்டான். உண்மையதான் சொல்றேன். மூளை இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? 40 வயசு யாருக்கு? ஈசாக்குக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? பண்ணியிருக்கலாம் இல்லையா? அழுவ சொன்னாரு. ஏன்னாக்கா அவருக்கு மண்டை நிறைய முடந்துச்சு. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு உடம்பெல்லாம் முடக்குது, அதனால தான் பிரச்சனை. அவருக்கு மூளை எங்க மட்டும் தான் இருந்துச்சு? தலையில மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அவரு அப்படி இருந்தார் இல்லையா? நம்ம ஆட்களுக்கு உடம்பெல்லாம் மூளை. உடம்பெல்லாம் மாதிரியே பார்க்காதீங்க, நல்லா பாருங்க. நீங்க பார்க்க எனக்கு பயமாக்குது சரியா? நம்ம ஆட்களுக்கு உடம்பெல்லாம் என்னவா இருக்கு? உடம்பு ஃபுல்லா மூளையா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டிருக்கு இல்லையா? அப்ப ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தன் வீட்டிலே மூத்தவனை அழைத்து என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைய திருமணம் செய்யணும்னு சொல்லும் போது தான் அவர் கேட்கிறார். நீ கேட்க ரொம்ப அபூர்வமா இருக்கையா, இது வரைக்கும் யாரும் என்ன செய்யல, அப்படி கிடையாது. அவங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க இன்ஸ்டாகிராமில் பழகிட்டு தான் என்ன பண்ணுவோம், நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க, நாங்க நேரம் பேசிட்டு தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க, நான் விசாரிச்சுட்டு தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இது ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்குதுங்க. இந்த காலத்தில் போய் நீங்க போய் சொல்லி நீ கூட்டுவாங்க கல்யாணம் பண்ணானது நடக்கிற காரியமா? ஒருவேளை அப்படி வந்துட்டா சரி, எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த புள்ள கொஞ்சம் புத்திசாலியா இருந்து, நான் சொன்னேன் இல்லையா, இந்த உடம்பெல்லாம் மூலகர பிள்ளையா இருந்து அந்த புள்ள சொல்லுது, அப்படியெல்லாம் முடியாது, மாப்பிள்ளைங்க கூட்டிட்டு வாங்க, நான் நேரம் பார்க்கணும், கை நல்லாக்குதா, கால் நல்லாக்குதா, நடக்க வச்சு பார்க்கணும், உட்கார வச்சு பார்க்கணும், பேச வச்சு பார்க்கணும், பாட வச்சு பார்க்கணும். இதெல்லாம் நல்லா இருந்து டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் வாங்கின பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான்னா நான் என்ன பண்றது? அதனால உங்க மகனை நான் அங்கதான் என்ன செய்வேன் இருக்கும், நான் கூட்டின்னு போகணுமேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்ற வார்த்தை வாசிக்கலாம். 5 வசனம் மீண்டும், 5 வசனம். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வருவதற்கு மனதில்லாம இருந்தா, நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை நாம் மீண்டும் கொண்டு போக வேண்டியதா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்பா சொல்ற முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அந்த ஊருக்கு நான் எந்த வேணான்னு விட்டுட்டு வந்தனோ, நான் எதை வேணான்னு விட்டு வந்தனோ, எந்த கல்ச்சரை விட்டுட்டு வேணான்னு வந்தனோ, எந்த பழக்கத்தை வேணான்னு விட்டு வந்தனோ, எந்த தேசனுக்கு வேணான்னு விட்டு வந்தனோ, அந்த இடத்துக்கு என் பிள்ளைய என்ன செய்யவே கூடாது, நீ மீண்டும் அழைத்து கொண்டு போகவே கூடாது. இப்ப எலியாசா அடுத்து ஒரு கேள்வியை முன் வைக்கணும், அது அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. என்ன கேள்வி? அதை நான் வைக்கிறேன் முன்னாடி. என்ன அப்படின்னா உடனே சொல்லுவார், அப்படின்னா உன் பையன் காலம் முடிக்கும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு எலியாசர் யாரை கேட்கணும்? ஆபிரகாமை கேட்கணும். அதுக்கு ஆபிரகாம் பதில் சொல்லணும், இது அங்கே இல்லை, நான் சொல்றேன் சரியா, அது அங்கே இல்லை. ஆனா ஆபிரகாம் சொல்லணும், என் பையனுக்கு காலமெல்லாம் சன்னியாசியா தான் கூட சரி, என் பையன் காலமெல்லாம் கல்யாணம் ஆகாத சன்னியாசியா போனா கூட சரி, என் வம்சமே இல்லைன்னா கூட சரி, இந்த ஆபிரகாமோடவே இந்த சந்ததி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட சரி, இந்த ஈசாக்கோடைய இந்த சந்ததி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட சரி, என்ன நடந்தாலும் சரி, என் பையனை கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஆகனாலும் பரவாயில்ல, அவ வந்தாலும் பரவாயில்ல, வராம போனாலும் பரவாயில்ல, எந்த காரணத்தை கொண்டோ நான் விட்டு வந்த அந்த பழக்கத்துக்கு என் பிள்ளைய திரும்பி கொண்டு போகாதபடி எச்சரிக்கை. அது ஆபத்தான வார்த்தை. இந்த எச்சரிக்கை போட எங்க வைப்பாங்க? ஒரு அகாந்தரமான பள்ளத்துல கொண்டு வைப்பாங்க. என்னன்னு? இது பெரிய பள்ளம், பயங்கரமான பள்ளம், இங்க வரும்போது எப்படி வரணும், கோ ஸ்லோ அப்படின்னு போட்டுட்டு ஒரு பெரிய பள்ளத்தை கொண்டு வச்சிருப்போம் இல்லையா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எச்சரிக்கை படம் எங்க பார்க்கலாம்? டிரான்ஸ்வரத்துல பார்க்கலாம். என்ன ஆகும்? இந்த டிரான்ஸ்வரத்துல இந்த போர்டை மீறி கையை வச்சேன்னா படிக்க தெரிஞ்சவனுக்கு, தமிழ் படிக்க தெரிஞ்சவனுக்கு அபாயம்.
இல்லையா? எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் கடன் வாங்கினா இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்க வைக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா அதுக்கு டேஞ்சர். எனக்கு படிக்கவும் தெரியாது, எனக்கு தமிழும் தெரியாது, எனக்கு இங்கிலீஷும் தெரியாதுன்னா அவனுக்கு மண்டை ஓடு, 2 கையெலும்பு 2 கால் எலும்பு. என்ன அர்த்தம்? இதை தொட்டா நீ இப்படிதான் என்ன செஞ்சிருவ, ஆயிருவ. அதை தாங்க எலியேசருக்கு ஆபிரகாம் சொல்றார். என்ன? என் பையனை எலும்பு கூட மாத்திராத, என் பையனை ஒரு மண்டை ஓடும் 2 கையெலும்பும் 2 காலெலும்பும் என்னமா மாத்திராத, மண்டை ஓட மாத்திராத. அப்ப இங்கிருந்து அவன் திரும்பி போனான்னா அவன் எப்படிதான் மாறுவான்? நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? என் பையனை கொண்டு போ, மீண்டும் கூட்டிட்டு போகாதபடி எப்படி இரு. அதான் முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. என்ன வார்த்தை? எச்சரிக்கையா இரு. இந்த எச்சரிக்கைப்படி எங்க வைப்பாங்க? இந்த மாதிரி அபாயகரமான இடத்துக்கு தான் வைப்பாங்க, இல்லையா? ஒன்னு அந்த பள்ளத்தில் விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது, அங்க ஒரு அபாய போர்டு இருக்கும். இருக்குமா? இருக்குமா? உங்களுக்கு டவுட்னா நீங்க மேல்பட்டுக்கு போங்க, அங்க நிறைய போர்டு வச்சுருக்கிறாங்க. எங்க? பரமணத்துலேருந்து பார்த்தா மேலே மலைக்கு மேல்பட்டு, புலியூர் மேல்பட்டு, அந்த ஊருக்கு நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா அங்கே அடிக்கடி வச்சுருப்பாங்க, கோஸ்லோ, அபாயகரமான வளைவு, அபாயகரமான வளைவு, அபாயகரமான வளைவுன்னு. என்ன அர்த்தம்? இங்கேருந்து மிஸ் ஆனினா எலும்பு கூட கிடைக்காது, எலும்பு கூட கிடைக்காது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? இங்கே கையை வச்சனா எலும்பு மட்டும் தான் மிச்சாக, வேறு ஒன்றும் மிச்சாகாது. இதை தான் ஆபிரகாம் யாருக்கு சொல்றாரு? எலியேசருக்கு சொல்றாரு. என்னாரு? என் பையனை திரும்பி பார்க்க வச்சுட்டேன்னா ஒன்று எலும்பு கூட கிடைக்காம ஆயிடுவான், இல்லை எலும்பு மட்டும்தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காம ஆக்கிடும். என் பையனை எந்த காரணம் என்ன பண்ணிடாத, இன்னும் எலும்பு கூட கிடைக்காத இடத்துக்கு கொண்டு போயிடாத, இல்லை அந்த 1000 எலும்பு மட்டும் மிச்சம் இடத்துல வைக்காதப்பா அப்படின்னு சொல்லி தான் எலியேசருக்கு ஆபிரகாம் சொல்றா. என்ன சொல்றா? எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு என் பையனை என்ன செஞ்சிடவே கூடாது, திரும்ப கொண்டு போகவே கூடாது, அந்த தேசத்தை அவன் கண்ணில் பார்க்கவே கூடாது, சாகர வரைக்கும் மனுஷன் பார்க்கவே இல்லை. யாரு? யாரு? கல்யாணம் பண்ணாச்சு, 2 பிள்ளைய பெற்றாச்சு, இல்லையா? 2 பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய அவன் வீட்டிலே பொண்ணு எடுத்தாச்சு. ஆக மொத்தம் 2 சம்மந்தி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டு பக்கம் என்ன செய்யவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அந்த விட்டு வந்த தேசத்தை நீ என்ன செய்யவே கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. அந்த தேசத்தை பற்றி எண்ணம் உனக்கு வரவே கூடாது, அதை பற்றி சிந்தனை உனக்கு வரவே கூடாது, அதை பற்றி ஒரு உணர்வு உனக்கு வரவே கூடாதுன்னு எலியேசருக்கு சொன்னது மாத்திரமில்லை, அவர் யாருக்கு சொல்லியிருக்கணும்? ஈசாக்கு. ஒருவேளை நான் செத்து போயிட்டா கூட சரி, ஒருவேளை நான் கண்ணை மூடிட்டா கூட சரி, இன்னைக்கு நான் செத்துட்டா கூட சரி, நீ எதை மட்டும் திரும்பி பார்த்துட கூடாது. நான் எதை வேணான்னு விட்டு வந்தனோ, எந்த தேசம் சொல்லணும், எந்த பழக்கத்தை சொல்லணும், எந்த சடங்கை சொல்லணும், எந்த சடங்காச்சாரத்தை சொல்லணும், நான் விட்டு வந்த ஒரு காரியத்தை கூட நீ என்ன செஞ்சிடவே கூடாது, திரும்பி பார்த்துடவே கூடாது, நீ செய்வதற்கு முயற்சி பண்ணவே கூடாது, அதை செய்யவும் கூடாது. இந்த காரியத்தில் நீ மிகுந்த எச்சரிக்கை இருக்குன்னு சொன்ன அந்த தகப்பன் சொன்ன வார்த்தையை சாகர வரைக்கும் அந்த மகன் நிறைவேற்றி முடிச்சான். அதான் நல்ல ஈசாக்கு. ஆமென். அப்ப ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது? திரும்பி பார்க்காது. என்ன செய்யாது? திரும்பி பார்க்காது. ஆபிரகாம் சந்ததி என்ன செய்யாது? ஏதோ திரும்பி பார்க்கிறது ஒரு ஆபத்துக்கு தப்பிவிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. ஆபத்துக்கு அப்ப திரும்பி பார்த்தா 2 சொன்ன, ஒன்னு எலும்பு தான் கிடைக்கும், இல்லை எலும்பு கூட கிடைக்காது. அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும், நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால என் பையனை திரும்பி பார்க்க வச்சிடாத. பையனுக்கு சொன்னா, மகனை என்ன செஞ்சிடாத, நீ திரும்பி பார்த்துடக்கூடாது என்று சொல்லி ஈசாக்குக்கு நிச்சயமாய் அறிவுரை சொல்லி வளர்த்திருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் அப்படிதான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஆண்டவர் என்னன்னு, நான் இவனுக்கு கட்டளை இட்டதை இவன் பிறகு வர சந்ததிக்கு நீதியும் நியாயத்தையும் கை கொண்டு நடமங்கள் என்று தன் ஜனத்துக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த ஆபிரகாம் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 18:19. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வர தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் கைது கர்த்தருடைய பலியை காத்து நடவுங்கள் என்று தன்னுடைய பின் சந்ததிக்கு not your advice, ஆலோசனை இல்லை, ஆர்டர். ஆலோசனை வேற, அட்வைஸ் வேற, சரி, ஆர்டர் வேற.
ஆலோசனை விருப்பப்பட்ட செய்ய, விருப்பப்பட விட்டுடு. அவர் சொன்னாரு, உன் விருப்பத்தில் செய்யக்கூடாது அவ்வளவுதான், இது பண்ணக்கூடாது அவ்வளவுதான், நீ திரும்பி பார்க்க கூடாது அவ்வளவுதான் அப்படின்ற ஆபிரகாமுடைய ஒரு ஆழமான அறிவுரையும் ஆழமான ஆலோசனையும் ஈசாக்கை வெகுவாய் பிடித்தது. அந்த ஈசாக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்வே இல்லைன்னா அவன் விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. ஆமே, சரி சொல்லலாம். ஆபிரகாம் வேணா அப்படி இருப்பாருங்க, ஆண்டவர் கூட அப்படி இருப்பாரு. ஆண்டவர் யாரு? வீட்டை உண்டாக்குறது அவர் தான், குடும்பத்தை உண்டாக்குறது அவர் தான், எல்லாத்தையும் உண்டாக்குறது அவர் தான். அந்த ஆண்டவர் எப்படி இருப்பாரு? ஆபிரகாம் வேணா அப்படி இருக்கலாம், ஒருவேளை ஒரு சில அப்படி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அப்படி இருப்பாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 2 வசனம், கடைசி 2. பின்பு வேறொருவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வருகிறேன் என்று எனக்கு உத்தரவு கொடுக்க. என்ன கேட்கிறாரு? என்ன உத்தரவு? நான் வீட்டில் போயிட்டு அப்பா பாய் அப்படி சொல்லிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு வரேன்? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்லிட்டு வர்றாரோ? அது பாய் சொல்லிட்டு வர்றாரோ, கேள் சொல்லிட்டு வர்றாரோ, ஆக மொத்தம் என்ன, என் வீட்டாரால சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செஞ்சிடறேன், உடனே ஓடி வந்துடுறேன். அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டா அடுத்து பார்த்து என்ன சொல்லணும்? அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்றது தப்பா? அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் போயிட்டு நான் போயிட்டு வரேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், நான் ஜெபத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு இல்லை நம்ம பார்வைக்கு, இல்லையா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்தவன் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்கவே கூடாது. இது யார் சொல்ற வார்த்தை? இயேசு சொல்ற வார்த்தை, இல்லையா? சரி, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனமாகிய இயேசு கிறிஸ்து, அப்படிதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது, இல்லையா? இப்ப இயேசு எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி, இல்லையா? அப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததி இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? கலப்பையின் மேல கையை வச்சுட்டு அப்படின்னா உன்னை தேவசம் வந்துட்டனா, உன்னை விட்டு வந்துட்டனா நீ என்ன செய்யக்கூடாது? திரும்ப அதை பார்க்க கூடாது. பார்க்க கூடாது கண்ணில் பார்க்கறது இல்லை, திரும்ப அதை நினைக்க கூடாது, திரும்ப அதை யோசிக்க கூடாது, திரும்ப அதை செய்யலான்ற எண்ணமோ ஆசையோ விருப்பமோ நமக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. எதை விட்டது? விட்டது விட்டதாகவே இருக்கணுமே வெளியே, விட்டது ஒன்றையும் நாம் செய்வதற்கு ஆசை வருது, விருப்பம் வருது, அப்படி எண்ணம் வருது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கும் 4 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதனால அதை செய்வதற்கான விருப்பமும் வாஞ்சையும் எனக்கு வருமானா நிச்சயமா நான் யாரா இருக்க முடியாதுன்னா ஆபிரகாமின் சந்ததியா இருக்கவே முடியாது. ஆமே. அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா? சகாயம் பண்ண விரும்புறாரே ஒழிய எல்லாருக்கும் தேவன் என்ன செய்ய விரும்பல, சகாயம் பண்ண விரும்பல. அப்ப ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யும்? அது ஏசா இருந்தாலும் அதுதான், அது ஆபிரகாமா இருந்தாலும் அதுதான், அது ஈசாக்கா இருந்தாலும் அதுதான். என்னதான்? நான் விட்டுட்டு வந்தேன், இனி என்ன செய்ய மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்ப அந்த திரும்பி பார்க்கிறது என்ன அடையாளம்? திரும்பி பார்க்கிறது என்ன அடையாளம்? சரி, விளங்குற மாதிரி சொல்லிங்கன்னா இப்போ இது சொல்லிட்டு அப்புறம் தானே போயிடணும், சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஒரு சாதாரணமான நாட்களில் நம்ம விட்டு வந்ததை திரும்பி பார்க்கறது ரொம்ப கஷ்டம், இல்லையா? என்ன செய்ய மாட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம், இல்லையா? இப்படி ஒரு விசேஷித்தமான நாட்கள் வரும்போது என்ன தோணும்? 4 பட்டாசு வெடிச்சாதான் என்னன்னு தோணும், இல்லையா? பட்டாசு வெடிக்கிறதுல என்ன தப்பு, என்ன பாவம் அப்படின்னு தோணும். தோணுதுன்னு சொல்லல, தோணும்னு சொல்றேன், இல்லையா? பட்டாசு வெடிச்சா ஒன்றும் அதில் போய் என்ன தப்புக்குது? பட்டாசுனா பாவமா என்ன? பட்டாசுனா அக்கறமா என்ன? பட்டாசுனா அநியாயமா என்ன? ஒன்றும் இல்லை தானே. எல்லாம் வெடிக்கிறாங்க, நான் சும்மா வெடிச்சுட்டு போறேன், நான் ஒன்றும் விருப்பம்லாம் கிடையாது, அப்புறம் ஏன் வெடிக்கிறேன்? அதுக்கு மேலே என்னவெல்லாம் இல்லையா? ஆசை ஒன்றும், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆசை ஒன்றும் கொடுப்பான் தானே, கொடுத்துருக்கிறான், வாங்கி வச்சுட்டோம் வீட்டில், சரி இருக்கட்டும், இல்லையா? அது அப்படி இருக்கட்டும். இப்போ அவன் கொடுத்துட்டான், என்ன செய்யறது?
இத தண்ணியில போடு. கொடுத்தப்ப என்ன பண்றது? சரி, நீ ஏன் வெடிக்க கூடாது இல்லையா? அடுத்தவனுக்கும் வெடிக்க வைக்க கூடாது இல்லையா? நான் செஞ்சாலும் அடுத்தவன் செய்வதில் ஒண்ணுதானே. நான் செஞ்சாலும் அடுத்தவனை செய்ய வச்சாலும் ஒண்ணுதானே. அப்ப என்ன செய்யக்கூடாது? நானும் வெடிக்க கூடாது, சரி, அடுத்தவனுக்கும் கொடுக்க கூடாது. என்ன செய்ய? நம்ம ஊர்ல போய் இப்ப தண்ணிக்கா பஞ்சம், எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு இல்லையா? அழகா தூக்கி பிரிச்சு போட, வீணா போயிடுமே. நீ வீணா போகாத பாத்துக்கோ. அது வீணா போனா போயிட்டு போகுது இல்லையா? அது போனா 200-300 தான் வீணா போயிட்டு போகுது இல்லையா? ஆனா நீ வீணா போகாத பாத்துக்கோ. அப்படின்னா என்ன சொல்ல விரும்புற? இந்த நேரத்துல இது செஞ்சா தப்பு இல்ல, இது செஞ்சா தப்பு இல்ல, இது பண்ணா பாவம் இல்ல, அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு. இதே வாயு மற்ற நாட்கள்ல பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் செஞ்சா, நீ எல்லாம் ஆண்டவரோட புள்ள, இதெல்லாம் செய்யலாமா? எது இப்ப செஞ்சா தப்பு இல்லைன்னு சொன்ன இதே தங்கவாய் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விசேஷம் வரல அப்போ இல்லையா? அப்ப என்ன செய்யுது? அதே பக்கத்து வீட்டுல செய்யும் போது, நம்மளாம் ஆண்டவரோட பிள்ளைங்க, இதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்ல தோணுது. தோணுச்சு இல்ல, தோணுது இல்லையா? ஆனா நம்ம வரும்போது அப்ப உண்மையிலே நம்ம திரும்பி பார்க்கிறோமா இல்லையான்றது எப்பதான் தெரியும்? ஏதாவது ஒரு முக்கியமான நாட்கள், ஏதாவது ஒரு முக்கியமான நாட்கள், ஒரு கல்யாண நாட்கள், ஒரு கல்யாணம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்துல தான் இப்ப நம்ம என்ன செய்ய தோணுது நமக்கு? அந்த கல்யாணத்துல நமக்கு என்னவெல்லாம் செய்ய தோணுது, எத்தனை சீர்வரிசை வைக்கணும்னு தோணுது அப்படின்னு எப்பதான் தெரியுது? கல்யாணம் வைக்கும் போதுதான் தெரியுது. நம்ம கண்ணு திரும்பி பார்க்கதா திரும்பி பார்க்கலையானு இல்லையா? காண சென்ற பாஸ்டர் ஜான்ராஜ், அப்போ அவர் உயிரோடு இல்லை. நீங்கள் அவரோட சண்டை போடணும்னா நீங்கள் மேலே தான் போகணும். அதனால் அவர் சொன்னார் என்னன்னா, சபை அப்படின்றத ஒரு புஸ்தகத்தை சொல்கிறாரு, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வரும்போது தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியுன்றார். ஒரு சாவு வரும்போது, ஒரு கல்யாணம் வரும்போது, ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நமக்கு என்னவெல்லாம் செய்யறதுக்கு தோணுது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த விசேஷித்தமான நாட்கள்ல இல்லையா? அந்த விசேஷித்தமான நாட்களில் நமக்கு என்னவெல்லாம் செய்யறதுக்கு தோணுது? அவங்க செஞ்சதை இல்ல ஏற்கனவே நம்ம செஞ்சு வந்ததை இப்ப நமக்கு செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் இல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எப்பதான் தெரியுது? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவன் எப்பதான் தெரியுது? நமக்கு சாதகமா நம்ம திருப்புறம் பத்தியா, அப்பதான் நம்ம கர்த்தர் எதை பார்ப்பாரா? இருதயத்தை பார்க்க. எதை பார்க்க மாட்டாரு? முகத்தை பார்க்க மாட்டார் இல்லையா? அப்ப முகம் அப்படியே இருக்கலாம் தானே. அப்ப நம்ம என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அந்த நிகழ்வுகள் வரும்போது நான் விட்டு வந்த காரியத்தை நான் திரும்பி பார்க்கறதுக்கு, அதை செய்வதற்கு திரும்பி பண்ண சும்மா கண்ணு பார்க்கறது இல்ல, மாறாக என்ன, அதை செய்வதற்கான எண்ணங்கள் வருகிறதா, அதை செய்வதற்கான சிந்தனைகள் வருகிறதா, அதை செய்வதற்கான உணர்வுகள் வருகிறதா? இது செய்தா தப்பு இல்லை, இது செஞ்சா பாவம் இல்லை, இது செஞ்சா ஒன்றும் அக்கிரமம் இல்லை அப்படின்னு செய்ய தோணுதா? இப்போ இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம விட சும்மா தான் நல்லா இருக்குமா? ஒரு 12 கோலமாவது போட வேணாவா? ஒரு 21 புள்ளி கோலமாவது போட வேணாவா? வீடு எப்படி இருக்கும்? அப்பதான் பார்க்க லட்சணகரமா இருக்கும். எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு புரியாது. ஆனா புரியாம இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை தான், சரியா? நிறைய பேருக்கு என்ன செய்யாது, புரியாது. இப்படி ஒரு நல்ல நாட்கள்ல இல்லையா? நல்ல நாள் தானே, எல்லா நாளும் நல்ல நாள் தானே. அப்ப இந்த நாளும் நல்ல நாள் தானே. இந்த நல்ல நாட்கள்ல வீட்டுக்கு முன்னாடி ஒரு 30 அரிசி, ஒரு 31 அரிசி, ஒரு 21 அரிசி, ஒரு 16 அரிசி வச்சு அடுப்பு வச்சு புள்ளி வச்சு கோலம் போட்டா வீடு பார்க்க எப்படி தெரியும்? லட்சணமா தெரியும் இல்லையா? சும்மா வீடு வெறும் வாசல் வெறும் அந்த நல்லா இருக்குமா? நிறைய பேர் வாய் சும்மா ஆயிடுச்சு. இல்ல நல்லா இருக்குமான்னு கேட்டேன். ஆமாவா இல்லையா? கோலம் போட தெரியாதுன்னு சொல்றாங்க, நல்லா இல்லை நல்லா இருக்குன்றாங்க. யாரு? கோலம் போட தெரியாதவங்க இல்லையா? இந்த கோலத்துல ஊறி போனவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ரொம்ப முக்கியமான நாள், என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டாரு, ஆண்டவர் அப்படி எல்லாமா பார்ப்பாரு. ஆண்டவருக்கு தப்பு தாங்க தப்பு, இதெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னு தோணுது செய்யறதுக்கு இல்லையா? என்ன இதுல தர்ம சங்கடத்தால கையை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க சில பேரை. ஆனா சில பேருக்கு அந்த கட்டு கூட கிடையாது. யாருக்கு? சில பேருக்கு தர்ம சங்கடக்காக
என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கையை சரி அந்த பாவி மனுஷன் வந்து பார்த்துட்டு அதை போய் சொல்லிட்டா பம்பு என்னத்துக்கு அப்படின்னாவது சில பேர் தர்ம சங்கடத்தை கையை கட்டி பிடிக்கிறாங்க. அதில் சில புண்ணியம் வளர்க்குறாங்க. அவன் கிடக்கிறான், அவன் பார்த்தா நமக்கு என்ன கிடக்கு, அதனால போர்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போடுற புண்ணியவாளர்களும் புண்ணியவதிகளும் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, நீ ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா இப்படிதான் இருக்கும். எதை விட்டு வேணான்னு விட்டனோ அதை ஒரு காலத்திலும் எந்த காலத்திலும் இது எனக்கு வேணான்னு விட்டதை ஒரு காலத்திலும் நான் செய்வதற்கு விருப்பமோ எண்ணமோ ஆசையோ எனக்கு வந்து அதை செய்வதற்கு ஏவப்பட்டால் அதை செய்வதற்கு நான் தூண்டப்படுவேனால் நான் நிச்சயமா ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதை அறிஞ்சுக்கணும். இந்த ஆபிரகாமின் சந்ததியாக இல்லாத போறதனால் நாம் சந்திக்கிற அந்த பின்னிட்டு பார்க்க வருகிற விளைவுகளை என் வேதம் எழுதுவதற்கு ஒரு நாளும் மறக்கவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பின்னிட்டு பார்த்து அதனால் வரக்கூடிய ஆபத்தையும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் சந்திப்பதனை இந்த வேதம் எழுதுவதற்கு என்ன செய்யல, ஒரு நாளும் மறக்கல. தேவனுடைய காரியம் என்ன, ஒரு மனிதன் விட்டு வந்ததை அவன் திரும்பி பார்ப்பான அவன் சந்திக்கிற பாதிப்பு என்னவென்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புவீர்களானால் அந்த லூக்கா சொல்லுகிற சம்பவத்தை அங்க வேதம் எழுதுவதற்கு என்ன செய்யவில்லை, ஒரு நாளும் அது மறக்கவில்லை. 27வது வசனத்திலிருந்து 25லிருந்தே வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25லிருந்தே வாசிக்கலாம். அதற்கு முன்பு அநேக பாடுபட்டு இந்த சந்ததியினால் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அடுத்து சொல்றாரு, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் முதல் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். சாப்பிட்றதும் கல்யாணம் பண்ணுறதும் தப்பா? என்ன சொல்றாரு, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள். குடிக்கிறாங்க, சாராயம் சொல்லலை, திராட்சை குடிக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க, பட் ஏதோ ஒன்று தண்ணி குடிக்கிறாங்க. சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, பொண்ணு எடுத்தான், பொண்ணு கொடுத்தான் இல்லையா? கல்யாணம் பண்ணது தப்பா? கல்யாணம் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? சாப்பிட்றது தப்பா? சாப்பிட்ற தப்பு இல்லை. அடுத்த வசனம் விளக்கமா பேச நேரம் இல்லை, அடுத்த சம்பவத்தை சொல்றேன். எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களிலும் நடந்தது, லோத்துடைய நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். லோத்துடைய நாட்கள் நடந்துச்சு, வாசிக்கலாம். ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் கொண்டார்கள். இதுதான் நோவாவின் காலத்தில் இருந்துச்சு, இதுதான் லோத்துடைய காலத்திலும் இருக்குது இல்லையா? லோத்துடைய காலத்திலும் அதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? புசிச்சாங்க குடிச்சாங்க கொண்டாங்க கொடுத்தாங்க. அததான் லோத்து சொல்றாரு, புசிச்சாங்க குடிச்சாங்க கொண்டாங்க கொடுத்தாங்கன்றார். இப்ப தப்பா? வாசிக்கலாம். நட்டார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட உடனே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து யாவரையும் அழித்து போட்டது. வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். வாசிக்கலாம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போகாமல் இறங்காமல் இருக்க கடவன். இவன் எங்க இருக்கிறான்? மேல இருக்கிறான் இல்லையா? பண்டமெல்லாம் எங்க இருக்குது? கீழே இருக்கு இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு? எல்லா பொருளும் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கிறா? தலைவர் இருக்கிறார். இப்ப எக்கால சத்தம் தொனிச்சுது, ஆரவார சத்தம் தொனிக்குது, தூதரின் சத்தம் கேட்குது. இப்ப என்ன செய்ய போற? அடுத்தது இமை பொழுது மறுரூபாய் மேல போறார் இல்லையா? இந்த மேல போற நேரத்தில் இவருக்கு ஒரு எண்ணம் என்னது? போன மாசம் வாங்கணுமே அந்த நகை, போன மாசம் வாங்கணுமே அந்த நகை, அது என்ன ஆயிடும்?
வீணா போயிடுமே. வீணா ஒரு மாதிரி வைக்கிறீங்களே. போன மாசம் வாங்கின நகை ஆயிடும். இப்ப பவுன் பார்த்தா எப்படி போகுது, எவ்வளவு போய் நிற்குது? 95,000 நேத்து இல்லையா? 98,000 நேத்து. ஐயோ, ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடலாம்? அப்படி போய் எடுத்து என்ன பண்ணிடலாம்? வந்துடலான்னு என்ன செய்யாத, நினைக்காத. இப்ப மேலக்கிறவன் என்ன செய்ய பார்க்கணும்? நீ கீழே திரும்பி பார்க்கணும் இல்லையா? மேலக்கிறவன் என்ன செய்ய பார்க்கணும்? நீ திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்காது இருப்பாயாக. அடுத்த வசனம், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இத்தனையும் சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு லேடி என்ன பண்ணுங்க, ஒரு அம்மாவை நினைச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நாங்க சொன்னதெல்லாம் நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல. ஆனா யாரை மட்டும் விட்டுறாதீங்க. நோவாவை சொன்ன மறந்துட்டா கூட பரவாயில்ல, லோத்துவ சொன்ன மறந்துட்டா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவனை சொன்ன மறந்துட்டா கூட பரவாயில்ல, வயலில் இருக்கிறவனை சொன்ன மறந்துட்டா கூட பரவாயில்ல. நீங்க எல்லாமே மறந்துட்டா கூட ஒரு ஆளை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, மறக்காதீங்க. அவங்க தான் யாரு? லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவி என்ன பார்த்தாங்க? சோதோம திரும்பி பார்த்தாங்க இல்லையா? சோதோம திரும்பி பார்த்தாங்க. இந்த திரும்பி பார்க்கிறது என்ன அடையாளம்? என்ன? அவர்களைப் போலவே நானும் வாழ வேண்டுமே என்ற அடையாளம். இப்ப லோத்தின் மனைவி என்ன பிரச்சனை? ஊர்ல இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான் இல்லையா? ஊர்ல இருக்கிறவன்லாம் பின்னாடி என்ன ஆகுறான்? அப்பார்கிட்ட பிரச்சனை. ஆனா இப்ப எப்படி இருக்கிறான்? எல்லாம் வீடு கட்டி இருக்கிறான், எல்லாம் வீடு கட்டி இருக்கிறான், எல்லாம் நிலம் வாங்கி இருக்கிறான். இந்த ஆஃபர்ல நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, நிறைய பேர் என்ன வாங்குறாங்க? மிக்சி வாங்குறாங்க, நிறைய பேர் என்ன வாங்குறாங்க? அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க. நம்ம வீட்டில் என்னவா இல்லை, ஒண்ணுமே வாங்கல. நல்லா இருக்குமா? அதனால மிக்சியும் கிரைண்டரும் வாங்காதீங்க நான் சொல்லல, வாங்குங்க இல்லையா? ஆனா என்ன நோக்கத்துக்காக சரி மட்டும் பார்த்துக்கோங்க. எதுக்கு? அவன் வீட்டிலலாம் இருக்குது, என் வீட்டில் இருக்கணும்னு வாங்குறியா? எனக்கு தேவை. என் கையை அரைச்சி அரைச்சி அம்மி அரைச்சி அரைச்சி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு, அதனால என்ன தான் நல்லா இருக்கும், ஒரு மிக்சி தான் நல்லா இருக்குன்னு வாங்கினா தப்பு இல்லை இல்லையா? அக்காளுக்கு என்ன செய்ய போச்சு? அம்மி அரைச்சி அரைச்சி என்ன செய்ய போச்சு? கை பூரா காப்பு காய்ச்சி போச்சு இல்லையா? அந்த மிளகாயும் அந்த வெங்காயத்தை வச்சு அரைக்கும் போது கையெல்லாம் எரியுது. யாருக்கு? அக்காவுக்கு இல்லையா? அதனால என்ன வாங்கினா? ஒரு மிக்சி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. மிக்சி வாங்குறது பாவமும் இல்லை, அநியாயமும் இல்லை. ஆனா என்ன நோக்கம்? அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் வரணும்னு நினைக்கிறது தான் அப்ப கேடு. இவன் லோத்தின் மனைவிக்கு என்ன பிரச்சனை? இப்ப இவன் தேவைக்காக அவனை செய்யறது பிரச்சனை இல்லை, மாறாக என்ன? இப்ப எப்படி வாழ்ந்தோம்? நல்ல வீடு, நல்ல சுகம், நல்ல தண்ணி, நல்ல எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா? வீட்டுக்குள்ள எல்லா வசதி எங்க இருக்குது? வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த வசதியோடு கூட என்ன செய்யணும்? இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப எங்க போக சொல்லிட்டாரு? சோவாருக்கு போக சொல்லிட்டா. இந்த சோவார் இப்ப எப்படி இருக்கும்? இதுல கையில வாடகைக்கு அட்வான்ஸ் கிடைச்ச கூட பணம் இல்லை. போ யார் கையில? மிஸ்டர் சார் லோத்து கையில என்ன இல்லை? மிஸ்ஸஸ் லோத்து கட்டி இல்லை, மிஸ்டர் லோத்து கட்டி இல்லை. எதுக்கு? அட்வான்ஸுக்கு பணம் கிடைச்ச கூட என்ன இல்லை. இப்ப சோவார் பணம் எங்க தங்குறது? இப்ப அவங்க லோத்து ஈஸியா சொல்லிட்டார். என்னது? இந்த சோவார் பக்கம் தானே இருக்கு, அது சின்ன ஊர் தானே. அது பெரிய ஊர்ல கூட என்ன இருக்கும்? வாடகைக்காவது வீடு இருக்கும் இல்லையா? எந்த ஊர்ல? பெரிய ஊர்ல. உங்க ஊர்ல வாடகை வீடு இருக்கா? ஒன்றும் இல்லை இல்லையா? ஒன்றும் இல்லை. அப்ப சின்ன ஊர்ல என்ன இருக்காது? ஒரு கிராமம் அப்படின்னாக்கா சின்ன ஊர்ல வாடகைக்கு அவன் வீடு கட்டி வாடகை பெரிய பாடு, அவன் எங்க வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இல்லையா? ஆனா பெரிய ஊருன்னா இப்ப வாடகைக்காது இருக்கும். இப்ப லோத்துக்கு என்ன? லோத்துடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை? போ அவர் பரவாயில்ல, துண்டு ஒரு தோல் போட்டு போய் ஒரு மரத்தங்களை படுத்தோட முடிஞ்சு போச்சு இல்லையா? நான் 2 பிள்ளைகளை வச்சு எங்க போய் தங்குறது? 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சு எங்க போய் தங்குறது? அது 2 வாலிப பிள்ளைகளா இருக்குது. கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைய பார்த்துட்டோம், அவன் நல்லா இருப்பான், இவன் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் என்ன செய்யறேன்? இப்படி இருக்கிறேன். நானும் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்ற நினைவு தான் லோத்தினுடைய மனைவிக்கு வந்தது. அதான் சொன்னா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன விரும்புறா? எல்லாரையும் போல நானும் வாழணும், எல்லாரும் போல நானும் இருக்கணும், எல்லாரும் போல நானும் அனுபவிக்கணும்.
அனுபவிக்கணும். எல்லாரையும் போல நானும் செயல்படணும். எல்லாரும் போல நானும் என்ன செய்யணும்? இருக்கணும், ஆளணும், அனுபவிக்கணும். இருக்கிற காலகட்டத்தில் எல்லார போல நானும் வாழணும்னு நினைக்கிற அந்த லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கு எதை பத்தி நோக்கம் இருக்கணும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தன்னை உண்டாக்கின, கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்குள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் எண்ணி. அடுத்த வசனம் ஆனபடியால் ஒருவனாலே போனவோம், மணலத்தினை போனவோம் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே எவைகளை கண்டு அந்த அஸ்திபாரம் போட்டு கட்டியிருக்கிறாரு அந்த நகரத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை அவன் எப்படி பார்த்தாங்களா? கிட்ட அனுபவிக்கல, தூரத்திலே கண்டு நம்பி, அததான் எங்களுக்கு நோக்கம். அப்ப எப்படி வாழ எனக்கு நோக்கம் இல்லை. எல்லாரும் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? வாழலாம். என்னால எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். எல்லாரும் லைஃபை என்ஜாய் பண்ணலாம். எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் எல்லாரும் இருக்கிறது தப்பல்ல. நீ எப்படி இருக்கணும்னு விரும்புற? எல்லாரை போலவே நானும் இருக்கணும்னு விரும்புறியா? இல்ல நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் யாரு? நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறியா? லோத்து யாரு? ஒரு நீதிமானுடைய மனைவி இல்லையா? சோதம் யாரு? ஒரு பாவத்தின் பிள்ளை. ஒரு பாவத்தின் பிள்ளை எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை நீ எப்படி வாழணும்னு விரும்புற? இவன் லோத்து மனைவி எதை திரும்பி பார்த்தா? லோத்தின் மனைவி எதை திரும்பி பார்த்தா? சோதம். அவன் சோதம் என்ன? சோதம் என்ன இருக்கு? அவன் விட்டு வந்த வாழ்க்கை. எந்த வாழ்க்கை? இதுவரைக்கும் எப்படி இருந்தா? இதுவரைக்கும் எப்படி இருந்தான்னு இப்ப லோத்துடைய மனைவி பத்தி பேசினாங்க. இங்க பாதி பேர் உட்கார மாட்டீங்க. லோத்துடைய மனைவி இதுவரைக்கும் எப்படி இருந்தான்னு பேசினா என்னதான் சொல்றான்னு பாதி பேர் இருந்து போயிடுவீங்க. சரியா? அதனால இப்ப லோத்து மனைவி நான் பேசல. ஆக என்ன, இதுவரைக்கும் சோதோமல ஜனங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதை போலதான் யாரும் வாழ்ந்தா? இவனை வாழ்ந்தா இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னா, உன்னை மற்றவனை வாழ வைக்கல, உன்னை எப்படி அனுப்புற? உன்னை மலைக்கு அனுப்புற. நீ மலைக்கு போயிடுபாடு, உன்னை காப்பாற்ற விரும்புற, அழிவினதை உன்னை காப்பாற்ற விரும்புற அப்படின்னு சொல்லும் போது அது தாமச்சின்னு இருக்கிறாங்க. நடக்கிற சம்பளம் தெரியும். ஆனா நேரது என்ன அப்படின்னா, அந்த ஓடி பின்னிட்டு ஓடிப்போ, திரும்பி பார்க்காத, எங்கேயும் நிற்காத. அப்படி திரும்பி நீ பழைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்து ஒரு சாமானியமான வாழ்க்கையை நீ விரும்புவாயானால், மற்றவளை போலவே நானும் வாழணும், மற்றவளை போலவே நானும் பார்க்கணும், மற்றவங்களை போலவே நானும் பேசணும், மற்றவங்களை போலவே நானும் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணணும், லைஃபை நான் அனுபவிக்கணும். வாழ்க்கை இருக்கிறதே அனுபவிக்கிறதுக்குத்தான் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க பிரயாசப்படுவாயானால், அப்படிப்பட்ட விருப்பமும் எண்ணமும் உனக்கும் எனக்கு வருமானால், நாம் ஒரு நாளும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியாது. அப்ப ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கு? ஆபிரகாமின் சந்ததியை சொன்னார். அவருக்கு யாரும் பின்னிட்டு திரும்பி பார்க்காதுன்னு சொல்லல, முன்னாடி போன்னு சொல்லல. அவங்க எல்லாம் அந்த ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் அந்த தூரத்தில் இருக்கிற அந்த நகரத்தை கண்டு அதை விசுவாசித்து அதை நம்பி அதை அணைத்துக் கொண்டு இந்த பூமியில நாங்கள் அந்நியனும் பரதேசியம் என்று அறிக்கை பண்ணி வாசி அந்த ஒரு வசனத்தை. பூமி எல்லாம் சேர்ந்து வாசி இந்த ஒரு வசனத்தை. இந்த ஒரு வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய். எத்தனை பேருக்கு அந்த பூமியில நான் பரதேசின்னு தோணுது? இந்த பூமியில நான் ஒரு பரதேசி. இந்த பூமியில எனக்கு என்ன? பாட்டு மட்டும் பாடுவோம். எனக்கென்று எதுவும் இல்லை. பச்சை பொய்.
எனக்கென்று உனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? இக்கதுபுறம் மொத்தம் உண்மை தானே, மொத்தமும் உனக்கு தானே, மொத்தமும் உனக்கு தான் வச்சிருக்கிறேன். ஆனா பாட்டு மட்டும் எப்படி? பாட்டு மட்டும் எப்படி? காலையிலும் மாலையிலும் பாடுங்க. ஆராதனை அப்பா. பச்சை பொய் தானே, பொய்யா உண்மையா? நீயே சொல்லு. காலையிலும் சாயங்காலம் ஆராதிச்சியா? பாட்டு மட்டும் எப்படி? காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு இல்லையா? காலையிலையும் ஆராதனையா, மாலையிலையும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்காவாசி வர காணல. ஆனா பாட்டு மட்டும் எப்படி? காலையிலும் மாலையிலும் அப்பாவுக்கு ஆராதனையா. யாரோன்னு பண்றாங்க, நாங்க பாடிட்டு போயிடும். அப்படியா? அவன் சொல்றான், நாங்கள் அந்நியனோ பரதேசி, இந்த பூமியில நான் யாரு? எனக்கு ஒண்ணும் கிடையாது, இருக்கிற வரைக்கும் இது இருக்குது. இன்னைக்கு வந்தா இதே செகண்ட்ல அப்படியே விட்டுட்டு நான் போறதுக்கு ஆயத்தம். நிறைய பேர் செல்போனை வச்சாலே யாரும் போக மாட்டாங்க. நிறைய பேர் கல்வி செல்போனை சரிப்பா இது மட்டும் விட்டுட்டு போயிடு அப்படின்னு வாங்கினா நான் பரலோகத்தை கூட விடுவேன். எதை விட மாட்டேன், எதை விட மாட்டேன். தைரியம் இருக்கா உனக்கு? செல்போனை அப்படி தூக்கி, நான் சொல்றேன் லாக் போடாத, செல்போன் எல்லாம் வச்சுட்டு போங்க பார்க்கலாம். எனக்கு வேணாம் உன் செல்போன், எனக்கு வேணாம் சரியா? எனக்கு இதே போதும். எனக்கு எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் பக்கம் ஃபோன் பண்ண கேட்டாங்க. நான் அந்த ஃபோனை கொடுத்தேன். அவன் கொண்டு போயிட்டு இதெல்லாம் வேணாம் பெரிய செல்லு கொடுத்து இத்திருவோண்டு பையன் எங்க அம்மா போன் வாங்கணும், போன் கொடு அப்படின்னு கேட்டான். சரி 8 மணி சொல்லி போனை கொடுத்தா கொண்டு போயிட்டு செய்யறான். இதெல்லாம் எனக்கு போன் பண்ண தெரியாது, பெரிய செல்ல கொடுங்க அப்படின்னு கேட்கறான். உன் போன் எனக்கு வேணாம். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு உன் போனை இங்கே வச்சுட்டு போ பார்க்கலாம்? லாக் எடுத்து, லாக் போடக்கூடாது. இந்த இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, இப்படி இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு எதுவுமே இல்லை அப்படி ஆன் பண்ண போன வச்சுட்டு போ பார்க்கலாம். முடியுமா? அப்ப நமக்கு என்ன புரியுது? நிறைய பேர் வேற ஒன்றும் தேவையில்லை, போனை பிடிச்சிக்கிட்டாலே அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். போனை பிடிச்சி தம்பி இதை விட்டுட்டு போன்னு சொல்லி பாருங்களேன், உயிரை கூட விட்டுருவான். ஆனா எதை விட மாட்டான். அந்த உயிர் போக இப்படியே பிடிச்சி செத்து போயிடுவான். இந்த பூமியில நான் அந்நியனோ, நான் பரதேசி. இந்த பூமி எனக்கு ஒண்ணுமே, பூமி சொந்தமல் அப்படி பாட முடியுமா? இப்பூமி எனக்கு என்ன கிடையாது, எனக்கு சொந்தம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன் கர்த்தர், அதனால உன்னை நடுத்திருக்குமான்னு சொல்லல. கர்த்தர் கொடுத்திருக்கிறா, இருக்கிறேன். இன்னைக்கு வருக வருமானா, இன்னைக்கு வருக வந்துச்சுன்னா இப்படியே விட்டுட்டு அப்படியே நான் மேல பறந்து போறதுக்கு ஐ ஆம் ரெடி. அவன் தாங்க ஆபிரகாம் சந்ததி. பெரிய அடிமை வரப்போகுது, பெரிய ஆபத்து வரப்போகுது, முன்னாடி போயிடுப்பா அப்படின்னு கேட்டா அவ சொல்றான். ஓடினே இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்க்கிறான். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் போய் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் மட்டும் எப்படி இருக்கணும். அப்ப எதை விரும்புகிறான் லோத்தின் மனைவி? ஒரு சாமானியமான ஒரு வாழ்க்கை, மற்ற ஜனங்களை போல வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம். மற்றவங்களை போல பார்க்கணும், மற்றவங்களை போல பேசணும், மற்றவங்களை போல உடுத்தணும், மற்றவங்களை போல வாழணும்ன்றது அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் ஆசையும் இனி நமக்கு இருக்குமானா நிச்சயமா அது தேவ சமூகத்தது அந்த சகாயத்தை நமக்கு என்ன செஞ்சிடும்? தடுத்துரும். கர்த்தரே காப்பாற்ற நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, அவளை காப்பாற்ற முடியல இல்லையா? மற்றவங்களை போல வாழ நினைச்சா மேல போறது மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த பூமியில வாழும் போதும் பிரச்சனை இருக்கு. தானியே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜா தானியேல் அசனியா மிசாவேல் என்னோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களை போல ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் ஏன் ராஜசபதம் நினைக்கிறாங்க? இவன் ஏன் ராஜ சபதம் நிற்கிறாங்க? எத்தனை பேரு? வெறும் 4 பேர் இல்லையா? தானியே, அனனியா, மிசாவே, அசரியா. இந்த 4 பேர் எங்க நிற்கிறாங்க? ராஜ மண்டபத்தில் நிற்கிறாங்களா?
எங்க புரியுதாங்க? திரும்ப 1:19 தானியேல் 1:19. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவே, அசரியா என்பவர்களை போல வேற ஒருத்தரும் இல்லைன்றான் இல்லையா? சரி, இவன் கூட போனவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 28 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். நேபுகாத்நேச்சார் தொகை எவ்வளவு என்றால் எத்தனை? உலகவாசி 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும். கணக்கில் புள்ளியெல்லாம் கணக்கு போட்டுக்கோங்க. 7ஆவது வருஷம் எத்தனை பேரு? 3023 பேரு. 18ஆம் வருஷம் எத்தனை பேரு? 832 பேரு. அடுத்தது நேபுகாத்நேச்சாருடைய 23ஆவது வருஷத்துல 745 பேரு. ஆக மொத்தம் 4600 பேர் எங்க போயிருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துக்கு சிறைகளாய் போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே யாரு? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கல்வியில் நிபுணன், அறிவில் சிறந்தவன், ராஜகுலத்தான், துரை மார்க்கத்தார், எந்த ஒரு மாசம் இல்லாதவன், அழகானவன், சகல ஞானத்திலும் தேறினவன், அறிவில் சிறந்தவன், கல்வியில நிபுணன், ராஜாவின் அரண்மனை சேவிக்க எத்தனை பேரு? 4600 பேர் போறாங்க இல்லையா? இந்த 4600 பேரை அப்படியே லைனா நிறுத்திட்டு இப்ப ராஜா பேசுறார். எல்லார்கிட்டையும் பேசிட்டு வராரு. எத்தனை பேர் கிட்ட? 4600 பேசுறாரு. அப்படி பேசி பார்க்கும்போது தானியேல், அனனியா, மிசாவே, அசரியா என்பவர்களை போல வேற ஒருத்தரும் இல்லை என்பதை ராஜா செலக்ட் பண்றா. அப்ப மற்றவனை போல வாழ நினைச்சவன கத்தை எப்படிதான் வைக்க விரும்புறா? மற்றவனை போல தான் வைக்க விரும்புறா. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு அடுத்த வசனம் தானியேல் ராஜாவின் போஜனத்தினால், அவன் பானமான திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே என்ன தீர்மானம்? எல்லாரும் பலனும் இருக்க மாட்டேன், எல்லாரும் பலனும் இருக்க மாட்டேன். உன் கூட வந்த 4500 அப்படிதான் இருக்கான். உன் கூட வந்த அவனும் யூதன் தான், அவனும் படிச்சவன் தான், அவன துறை மார்க்கத்தான், அவன ராஜகுலம் தான், அவன திறமை உள்ளவன் தான், அவன கல்வியில நிபுணன் தான். அவனே அப்படி இருக்கான். நீ என்னடா அப்படி சொல்ற? அவன் சொல்றான் 4500 பேர் வேணா அப்படி இருக்கட்டும், பட் நான் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நான் அப்படி இருக்கு. எல்லாரும் சாப்பிடுறான், நீ என்ன சாப்பிட மாட்டேங்கிற? எல்லாரும் சாப்பிடுறான்றதுனால நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. எல்லாரும் சாப்பிடலாம், பட் நான் சாப்பிட மாட்டேன். அப்ப தானியேல் என்ன விரும்புறா? எல்லாரை போல தானும் என்ன செய்ய விரும்பல? வாழ விரும்பல. எல்லாரை போல நான் வாழ விரும்பல. எல்லாரும் சாமானியமா வாழ்றான், நல்லா சாப்பிடுறான், நல்லா தூங்குறான், லைஃப ஜாலியா இருக்கிறான். நீங்க அநேக பேர் நினைக்கிறாங்க எங்களுக்கு மேல ஏன் தான் இந்த பெற்றோருக்கு அப்பா அம்மா பிள்ளையா பிறந்தமா தெரியல, எல்லா பிள்ளைங்க எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு ஜாலியா இருக்கு பாரு. எங்களை மாத்திரம் காலையில ஜபம், மத்தியானம் ஜபம், சாயங்காலம் ஜபம், அப்படி ஜபம், உட்காரு, அதை போடு, முட்டி போடு, பைபிளை படி, ஜபம் பண்ணு. ஐயோ இல்லையா? அப்படி சொல்றானுக்கு ஈஸியா இல்லையா? அப்படி நடத்துறவங்களை பெற்றோருக்கு சொல்றேன். அப்படி நடத்துற பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? இப்ப உட்காரு, அப்படி உட்காரு, உபவாசம் இல்லையா? நம்மளால அநேக நினைக்கிறாங்க ஒரு நாள் லீவ் விட்டா போதும் இல்லையா? எல்லாம் சபை வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஒரு நாள் லீவ் விடுறதுக்கு என்ன இல்லை, ஒரு நாள் லீவ்ல நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் என்ன இல்லை, ஆசை இல்லை இல்லையா?
ஒரு நாளானா வீட்டில் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்ன இல்லை, ஆசை இல்லை இல்லையா? அந்த அந்த காலண்டர் இவர் அவங்க அநேகர் பண்ணிப்பாங்க, நினைக்கிறாங்க போல தோணுது. சொல்கிறேன் இல்லையா, இந்த காலண்டரை பார்த்துனே பாராட்டுக்குது இல்லையா? இந்த காலண்டரை எது பண்ணி தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு சின்சியரா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இந்த வருஷம் காலண்டரை எடுத்த அந்த ரெட்டை மட்டும் மாத்துங்கப்பா. மாத்தவே மாட்டார், ரெட்டை செய்ய மாட்டாரு, மாத்தவே மாட்டார். அப்படி நினைக்கிறேன் இல்லையா? ஒரு நாளாவது கொஞ்சம் வீட்டில் நிம்மதி என்ன செய்யலாம், கொஞ்சம் துணி துவச்சு போட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு ஒரு கறியை மீனை முட்டை எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக படுத்த தூங்கலானா அப்படிதான் நேற்று நினைச்சேன். சரி நாளைக்கு லீவு, நாளைக்கெல்லாம் அந்த வேலை செய்யலாம்னு நினைச்சவங்க. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு, நாளைக்கு காலை 10 மணிக்கு இன்னும் உபவாச ஜெபம் கட்டாயமான எல்லாரும் வர வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் நினைக்கிறான், எல்லாரும் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? லீவு நாள்னா ஜாலியா இருக்கணும். லீவு நாள்னா ஜாலியா இருக்க நினைக்கிறான். நம்மளும் நினைக்கிறோம் சாமானியமான வாழ்க்கை. எல்லாரும் நினைக்கலாம், நான் நினைக்க மாட்டேன். நீ யாருமே வரலாம் கூட சரி, நானே அந்த வீட்டுக்கு உட்காந்து ஜெபிப்பேன். அவளையும் விட மாட்டேன், நானும் விட மாட்டேன். சரியா? ஏன்னா அவ என்ன செய்ய முடியாது, மிஸ் ஆகவே முடியாது. அவ என்ன செய்ய முடியாது, மிஸ் ஆகவே முடியாது. மிஸ் ஆன ஒண்ணுதான், மற்றபடி எங்க ஆக முடியாது, ஒண்ணும் முடியாது. நீ யாரு வரலாம் பரவாயில்ல, நான் அவளை விடவே மாட்டேன். நான் அவளை என்ன செய்யவே மாட்டேன். நீ வரைய வரலையா, அது ஓம்பாடு. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விடவே மாட்டேன். எல்லாரையும் போல வாழ்வதற்கு நான் அழைக்கப்படவில்லை. ராஜா பார்க்கிறான், எத்தனையோ 4600 பேர் இருக்கிறான், எல்லாரையும் விசாரிக்கிறான். ஆனா இவங்களை போல ஒரே ஒருத்தம் கூட இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த 4600 பேரை போல இவன் வாழணும்னு நினைக்கல. இவன் இப்படி நினைக்கிறான், பக்கத்தில் உட்காந்துக்கிறோம், சிக்கன் 65 காலை கோழி கழுது கடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு பக்கம் என்ன, ரசமும் சாதம் எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியா சாப்பிட்றான். யாரு? நம்மளால சொல்லுவாங்க, இந்த என் கண்ணமடி சாப்பாடு எட்டு போ அப்படின்னுவாங்க. ஏன்? நீ சிக்கன் சாப்பிடல, ரைட்டு, நான் சாப்பிட்றேன், என்ன வேணான்ற? ஏன் முன்னாடி சாப்பிடாத, சாப்பிட்டா எனக்கு ஆசை வரும்ல. அப்ப என்ன போல ஆசை உள்ள இருக்கு இல்லையா? வெளியே அப்படி ஒரு கட்டு அப்படி இருந்தாலும் பல்ல கட்சி உள்ள என்ன இருக்கு? நீ வாங்க என் முன்னாடி என்ன வேணா உட்காந்து சாப்பிடுங்க, என் முன்னாடி நீ என்ன வேணா உட்காந்து சாப்பிடு, நான் வேணா நானே உனக்கு பரிமாறேன் வா. ஏன்னாக்க உள்ள கதை என்ன செய்யணும், நான் சாமானிய வாழ்க்கை அழைக்கப்படலை. நீ என்ன வேணா சாப்பிடு, நீ என்ன வேணா தூங்கு, நீ எப்படி வேணா இரு, பட் நான் அப்படி இருக்க மாட்டேன்ற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். எல்லாரும் போல நானும் வாழ்றேன். 4600 பேரும் சிக்கனா சாப்பிட்றான், மட்டனா சாப்பிட்றான், சிக்கன் 65 சாப்பிட்றான், அந்த பிரியாணி என்றான், இந்த பிரியாணி என்றான், வேனர் வைக்கணும் அப்படிதான் வைக்கிறான். என்னது இது, பாசுமதி அரிசி என்றான். நீ அந்த அரிசி வச்சா எனக்கு என்ன, நீ ரேஷன் பிரியாணி போட்டா எனக்கு என்ன, நீ பாசுமதியில் பிரியாணி போட்டா எனக்கு என்ன, நீ எதை போட்டா எனக்கு பிரியாணி போட எனக்கு என்ன அப்படின்ற என்ன வருமா? பாசுமதி அரிசியாமே நல்லா இருக்குமாமே, அப்ப வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் மற்றவனை போல நானும் வாழணும் நினைப்பாயானா என் தேவ ராஜ்யத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த ராஜபோக வாழ்க்கையை நான் இழக்க நேரிடும். இவனை எங்க கூட வச்சாரு? எல்லாரும் ராஜபோகமா சாப்பிட்டா இல்லையா? ராஜபோகமா சாப்பிட்டவனெல்லாம் அந்த சாப்பிட்டா பாரு, அதுதான் அவனுக்கு கடைசி சாப்பாடு. எது? அந்த பிரியாணியா சாப்பிட்டா பாரு. இப்ப தானியல் பக்கம் சாப்பிட்டுருப்பாரு, ரசம், ஒரு பொரியல், ஒரு அப்பளம் இல்லையா, ஒரு சாதம் சாம்பார், அப்படிதானே? அது பருப்பு கறி வச்சு சாப்பிட்டா இல்லையா? பக்கம் சாப்பிட்டுப்பான், எவ்வளோ சூப்பராக தெரியுமாடா அப்படின்னு சாப்பிட்டுருப்பான். யாரு? பக்கத்தில் சாப்பிட்டுருப்பான்ல, சூப்பராக ஏன்னா ஒரு சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? இவன் டேஸ்ட் பண்ண சொன்னா பாரு, இன்னையோடு இவன் சாப்பாடு இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? அவன் வாழ்நாள் முழுவதும் ராஜபோக சாப்பாடு. அவன் வாழ்நாள் முழுவதும் ராஜபோக சாப்பாடு. இந்த ராஜா சாப்பாடு சாப்பிட்டா பாரு, சாப்பிட்டவனா சாப்பாடோட சரி, ஆனா ராஜபோகத்துக்கு போனமா யாருன்னா இந்த 4 பேர் தான். ஏன்? அவனுக்கு தெரியும் எல்லாரையும் போல நான் வாழ விரும்பல, எல்லாரையும் போல இருக்க விரும்பல, எல்லாரையும் போல சாப்பிட விரும்பல, எல்லாரும் போல இருக்க விரும்பல, எல்லாருக்கும் சாப்பாடு கொடு, ஆனா எனக்கு ரசமும் சாத்தியம் கொடு. ஏன்? நான் எல்லாரையும் போல என்ன செய்ய விரும்பல, நான் வாழ விரும்பல. அது யார சொல்லலாம்? ஒரு பாபிலோன்ல இருக்கிறவனையும் சொல்லலாம், தான் கூட வளர்ந்த யூதனையும் சொல்லலாம் இல்லையா?
சரி, இப்போ இன்னொரு கேள்வி. என்ன கேள்வி? சரிங்க, உலகத்து மக்கள் அப்படி இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் தம் கட்டின்னு அப்படி இருந்துருவோம் இல்லையா? கூட இருக்கிற விசுவாசி அப்படிதான் இருக்கிறான், என்ன செய்ய? கூட இருக்கிற விசுவாசி என்ன செய்யறான்? அவனும் காலை பண்ணு ஜல்லு ஜல்லு நடக்கிறான் இல்லையா? இப்ப எனக்கு என்ன தோணுது? புரியல புரியல தானே? புரியுதா? புரியுது இல்லையா? ஆனா புரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? எப்படி என்ன தோணுது எனக்கு? அந்த அவங்க பார்த்தா மோட்டோன்னு பாட்டு பாடுறாங்க, அவனே கையில் இந்த கையில் 3 மோதிரம் போட்டுக்கிறான், அந்த கையில் 3 மோதிரம் செயின் போட்டுக்கிறான். அப்ப நான் போட்டா என்னன்னு தோணுது இல்லையா? அவிசுவாசி போட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? அவிசுவாசி போட்டா சரி, அவன் அவிசுவாசி, நம்ம விசுவாசிகள், நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த விசுவாசி என்ன போடுது? இப்படி எல்லாம் பண்ணும்போது இல்லையா, இந்த கை நகம் பூரா எங்களுக்கெல்லாம் பார்த்தா வெள்ளையக்கிறது, ஆனா சில பேர் பார்த்தா செகப்பு செப்பா தெரியுது. நான் எனக்கு ஒரு என்ன அது, நம்ம கையில் ரத்தத்தை குறைவாய் போச்சா அப்படின்னு, ஒன்று அவங்களுக்கு ரத்தமெல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படி அப்படின்னு அப்படி கையை மீறி மேலே வந்துருச்சு ரத்தம். எது இல்லை, நிறைய அக்காமாருக்கு அண்ணமாருக்கு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக அப்படியே இந்த திருவதி கொடுக்க போகல. எனக்கு அடுத்து வரது ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, கோனிசை கையில் எட்டு போகணும்னு ஒரு ஆசை. என்ன ஆசை? கோனிசை கையில் என்ன செய்யணும், எடுத்துட்டு போகணும்னு ஆசை இல்லையா? ஏன்னா அப்போ குத்தனை யாருக்கு தெரியாது இல்லையா? சாதாரணமா இருக்கிற ஒரு நெயில் பாலிசை தூக்கி போறதுக்கு முடியல. ஆனா என்ன வாழ்க்கை? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எல்லாம் தூக்கி போட முடியல. ஒரு சாதாரண நெயில் பாலிஷ் இல்லையா, ஒரு சாதாரண ஒரு மருதாணி இல்லையா, அன்னைக்கெல்லாம் போய் தலையை அறுத்து அரைச்சி அது நைட்டு போனா வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா ஏன் அங்க போற, ஒரே ஒரு பாக்கெட்ல கொடுக்குற, அப்படியே கையில் பிடிச்சி மாவாட்டுற மாதிரி ஆட்டிடு. எதை கூட நீங்க தூக்கி போட விருப்பம் இல்லை, யாரை படம் தான் வாழ விரும்பல. அவ கையெல்லாம் அப்படி நீட்டினா அப்படியே கை பூரா இருக்குது. எனக்கு ஆசை அந்த கோனிஸ் என்ன பண்ணலாம், அப்படியே போட்டு நிரந்தரமா இருக்குல்ல. ஏங்க, இந்த கோனிஸில் கோடு போட்டால் நிரந்தரமா இருக்குமா இருக்காதா? இந்த மருதாணி வச்ச கூட நாளைக்கு போயிடும் இல்லையா? 3 முறை பாத்திரம் தேய்ச்சா போயிடும் இல்லையா? நிறைய பேர் அதிக பாத்திரம் தேய்க்க போக மாட்டேங்கிறாங்க. எதுக்கு? பாத்திரம் தேய்ச்சதெல்லாம் போயிடும், பாத்திரம் தேய்ச்சதெல்லாம் போயிடும். பாத்திரம் தேய்ச்சியா பாத்திரம் அப்படியே கிடந்தா கூட பரவாயில்ல, கையில் கிடந்து போகக்கூடாது இல்லையா? தங்கங்க இதெல்லாம். இது பாட்டன பரலோகந்தா என் பேச்சு. எப்படிங்க வாழ விரும்புறேன்? எதை விட்டு வந்தனோ அதை ஒரு நாளும் திரும்பி பார்க்க கூடாது. வாலிபன் நான் சொல்றேன், அவன் போகும்போது 16 வயசா. யாருக்கு? தானியலை பிடிச்சு கொண்டு போகும்போது ஒரு வயசு 16 வயசு வாலிபனுக்கு எவ்வளவு ஆசை, எவ்வளவு விருப்பம், என்ன ஏக்கம், என்ன எதிர்பார்ப்பு, என்ன கற்பனை. சாதாரண வேலையா? ராஜா மண்டபத்தில் இருக்கிறான், சாப்பாடு ராஜ சாப்பாடு, பாவத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சொல்றான், நீ வேணா அப்படி இரு, நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னக்க இது ஆபிரகாமின் சந்ததி. அப்ப எல்லாரையும் போல இருக்க விரும்பாதவனுக்கு பரலோகத்தில் மட்டும் இல்ல, இந்த பூமியை எப்படி வைக்கிறாரு? இந்த 4 பேரை கொண்டு போதான் எங்க வச்சாரு? ராஜ அரண்மனையில வச்சாரு. இந்த 4 பேரை பார்த்தா சரித்திரமே சொல்லுது இல்லையா? 3 பேரா, அந்த 4600 பேரை 3ஆம் வசனத்தோட முடிச்சிட்டாரு. இன்னும் சொல்ல போனா சாப்பாட்டோட முடிச்சிட்டாரு. ஆனா மீதி இருக்கிற இந்த 4 பேரை பத்தி தான் மீதிக்கிற அதிகாரம் முழுவதும் சரித்திரமாய் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமே ஆமே. அப்ப மற்றவனை போல வாழ்றதுக்கும் சாமானியமான வாழ்க்கையை விரும்புறதுக்கும் மட்டமா எப்படி வந்தாலும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இப்படிதான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த சாதாரணமான வாழ்க்கையை விழுமாம, அந்த உலக வாழ்க்கையை விழுமாம ஒரு வேறுபடுத்தின வாழ்க்கையை விரும்பி வாழ்றவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த பூமியிலேயும் கர்த்தர் வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. யாருக்குமே சகாயம் கிடைக்கல, ஆனா யாருக்கு கிடைச்சிச்சு? இந்த 4 பேர். அவன் நினைச்சான் இந்த 4 பேர் தான் சாகுமான்னு நினைச்சான். 4 பேர் தான். ஏன்னா எல்லாரும் சிக்கன மட்டமா சாதா ஆள் எப்படி இருக்கிறான்? காலையில் சொன்ன இல்லையா, சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது. ஆள் எப்படி ஆயிட்டான்? இப்படி ஆயிட்டான் இல்லையா? அவனுக்கு என்ன வேலை? இந்தானே சாப்பிடணும், இந்தானே ரெகபே அவங்க சொன்ன காலையில் இல்லையா? அவன் என்ன சொல்றான்? எங்க அப்பா இடுப்பே என் சுண்டு வரல பெருசு தான். அப்ப இவன் எவ்வளவு பெருசு இருப்பான்? இவங்க அப்பா இடுப்பு எவ்வளவு பெருசுக்குதான்?
இவன் துண்டு வரல பெருசாக தான் இவங்க அப்பா சாலமோனுடைய அவருடைய சாப்பாடெல்லாம் பார்த்தா நீங்கள் மயக்க மட்டும் விழுந்துருவீங்க இல்லையா? ஒன்று 3 வீட்டில் போய் இப்போ வாசிக்கானுங்க, வீட்டில் போய் வாசிக்க ஒரு நாளைக்கு சாப்பாட்டின் அளவு எவ்வளவு அப்படின்னு படிச்சுன்னா நீங்கள் படிக்கும் போதே மயக்க மட்டும் விழுந்துருவீங்க. அப்படி சாப்பாடு அப்படி சாப்பிட்டு ஆளுக்கிறவனை அவன் மகன் ரெகோபயாம் சொல்கிறான், எங்கள் அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு வரல பெருத்துருந்துச்சு, நான் எப்படி இருப்பேன்? இவனுக்கு என்ன வேலை? சாப்பிட்றது அதான் எதிரி விட்டுட்டான். சாப்பிட்டு தூங்கி யாரை விட்டுட்டான்? ரெகோபயாம விட்டுட்டான் இல்லையா? அவன் பார்த்தான், எனக்கு சாப்பாடும் வேணாம், எனக்கு தூக்கமும் வேணாம், எனக்கு எப்பம் வேணாம், இந்த ரெகோபயாமை மேற்கொள்ளக்கூடிய எனக்கு பலன் வேணும், இந்த ரெகோபயாமை மேற்கொள்ள எனக்கு பலன் வேணும். கேட்டது யாரு? யெரொபெயாம் கேட்டான். இவன் வளர வேண்டிய நேரத்தில் அவன் வளர்ந்துட்டான், இவன் வளராம போயிட்டான். இவனுக்கு என்ன வேலை? சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்டு தூங்கி எதிரியை வளர்த்து விட்டுட்டான். இவன் பையனுக்கும் இவன் பேர பிள்ளைக்கும் எதிரியை வளர்த்து விட்டுட்டான். ஆனால் அபியாக்கிறான், எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு தூக்கமா வேணாம், இந்த யெரொபெயாமை அழிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், நான் தூங்கவும் மாட்டேன். எங்களுக்கு ஒரு வைராக்கியம், இந்த கேசவளை கீழே தள்ளுற வரைக்கும் திராட்சை ரசமும் குடிக்கவும் மாட்டேன், போஜனமும் நான் பண்ணவும் மாட்டேன், இந்த திராட்சை ரசத்தை நான் குடிக்க மாட்டேன். யார் கீழே படுற வரைக்கும், இந்த ஏசபேல் கீழே படுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஷிமா கத்துடியா அல்மாரா கத்தடா ரீமா அல்மாரா கத்துடா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் சபையை பற்றி பிடிக்கட்டும். அந்த ஏசபேலை கீழே தள்ளுற வரைக்கும், அந்த ஏசபேலை வீழ்த்துற வரைக்கும், அந்த ஏசபேலை ஜெயிக்கிற வரைக்கும் நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கவும் மாட்டோம், நாங்கள் பானம் பண்ணவும் மாட்டோம், நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் சபையை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. ஆனால் ரெகோபெயாம் பார்க்குறான், சாப்பிட்றதும் தூங்குறதும் விட்டுட்டு யாரை வளர்த்து விட்டுட்டான்னா யெரொபெயாமை வளர்த்து விட்டுட்டான். அவனை மேற்கொள்ள இப்போ யாரால முடியல, இந்த ரெகோபெயாம்ல முடியல. ஏன்? ஆனால் சாப்பிட்றதும் தூங்குறதுமே இருக்கு, சாப்பிட்றதுல தூங்குறதுமே கிடக்க. வெடநடைய வேண்டிய நேரத்தில், வளர்த்து கொள்ள வேண்டிய நேரத்தில் உன்னையும் என்ன நம்ம வழக்கமாக விட்டுட்டோம்னா நமக்கு வருகிற விரோதிகளை உன் பிள்ளையும் ஜெயிக்க முடியாது, நீயும் ஜெயிக்க முடியாது. உன் பிள்ளைக்கு விரோதியை நீயே சம்பாதிச்சுட்டு போயிடாத, அப்படிப்பட்ட காலம். ஆனால் தானியேலை பார்க்குறோம், எல்லாரும் ஒரு மாதிரி வாழ்கிறாங்க, நான் அப்படி வாழ மாட்டேன். ஏன்? அப்படி சாமானியமான வாழ்க்கையை விரும்பாமல் போனதுனால தான் எல்லாரையும் பார்க்கலாம் இந்த 4 பேருக்கு கத்த விசேஷத்தை கிருபையை கத்த கொடுத்தார். ஆமே. அந்த ஒரே ஒரு வசனம் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் சகல எழுத்துக்களை அறியக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் கத்த கொடுத்தா மற்ற எல்லாரை பார்க்கலாம் 10 மடங்கு சமர்த்தன். ஞானத்துக்கும் புத்திக்கும் எந்த விஷயத்தில் ராஜா கேட்ட விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை ஏன் தெரியுமா அவன் நினைச்சான் எல்லார போல வாழ விரும்பாதவன தான் எல்லார போல வாழ வைக்காம கத்த உயரத்திலே கத்த வாழ வைக்க விரும்புகிறான். ஆமே. எல்லாரை விட நீ உயரத்துக்கு வர விரும்புனா, எல்லாரை விட ஆஸ்வதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணும்னா எனக்கு ஒரு தீர்மானம் எடு. எல்லாரை போல ஒரு சாமானியமான வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன், எல்லாரை போல ஒரு சராசரி வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன், ஒரு உலகம் விரும்புறதை போல ஒரு உலக பிரகமான வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன். அதை விட்டு என்னை வேறுபடுத்திக்கிறேன், எனக்கு உதவி செய்ய, எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பான்னு இந்த காலை வழியில் இன்னைக்கு சகாயத்தை கேட்பினா இன்றைக்கு கத்த உனக்கு சகாயம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்து தானியேலை உயர்ந்த இடத்துல வச்சதை போல உன்னையும் என்னையும் ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபையுள்ள கரம், உங்க மகிமையுள்ள கரம் ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே லோத்தின் மனைவியை நினைத்து கொண்டு சொன்னீங்கப்பா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொண்டு சொன்னீங்க. ஒரு சாமானியமான வாழ்க்கை, ஒரு சராசரி வாழ்க்கை, ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை. மற்ற ஜனங்களை போலவே நானும் வாழணும், மற்ற ஜனங்களை போலவே நானும் இருக்கணும், மற்ற ஜனங்களை போலவே நானும் பேசணும், மற்ற ஜனங்களை போலவே நானும் அனுபவிக்கணும். அந்த எண்ணங்கள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வேரோட பிட்டுக்கு எரிய வேண்டுமா ஜெபிக்க. அந்த எண்ணங்கள் முற்றிலுமா எங்களுக்குள்ள அழிக்கப்பட்டு போக வேண்டுமா ஜெபிக்கும். அன்றைக்கு ஆண்டவரே துதிக்கிறமையா ஸ்தோத்திரம். 17 வயசு வாலிபனை
இருக்கிற ஆண்டவரே தானியேல் எங்களுக்கு ஒரு சவாலா இருக்க முடியும்னா தன்னோடு கூட வந்த 4600 பேருக்கு மத்தியில ஒரே ஒரு வாலிபன் அந்த வாலிபன் 4600 பேர் சாப்பிட்றத போல நான் சாப்பிட மாட்டேன், அவனை போல தூங்க மாட்டேன், அவனை போல உடுத்த மாட்டேன், அவனை போல ஆட்ட மாட்டேன், விரும்ப மாட்டேன், அவனை போல வாழ மாட்டேன். நான் ஒரு சராசரி ஒரு சாமானியமான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கல ஆண்டவரே, நான் விரும்பல ஆண்டவரே. என்ன ஒரு வேறுபடுத்தினவனா, என்ன ஒரு வேறுபிரிக்கப்பட்டவனா என்னை வாழ வைகன்னு சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் தீர்மானித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புறதுனால கர்த்தர் அவனுக்கு விசேஷத்தை கிருபையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து சாமர்த்தியத்தை கொடுத்து அவன் எல்லாரை பார்க்கிறோம் 10 மடங்கு சமர்த்தனை வச்சது மட்டுமல்ல, எல்லாருடைய காலகட்டத்திலும் இந்த 4 படி வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இந்த பூமியிலேயே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த பூமியில நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழணும்னு விரும்பினா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு விரும்பினா, உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ வேண்டும் என விரும்பினா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணம் சொல்லு. இன்னைக்கு ஒரு உலகத்தை உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அர்ப்பணிப்பை சொல்லு. ஆண்டவரே, ஒரு சாமானியமான வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த 17 வயசு வாலிபர்கள் எனக்கு ஒரு சவாலா இருக்க முடியும்னா, இன்னைக்கு நாங்களும் அந்த சவாலா எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை, ஒரு சராசரி வாழ்க்கையை நாங்க விரும்பாம, நான் ஒரு தேவ ஜனம், நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்த மனநிலையோடு கூட என் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள, என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, என் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தந்து அந்த உயர்ந்த இடத்துல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வைக்கப்பாடு சொல்லி இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், நடத்தும், பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.